அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அகம் மரச்செக்கு எண்ணெய் மற்றும் இடித்த மசாலாலேருந்து சந்தியா பேசுகிறேன். எங்கள் மடத்துக்குளத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 நாளாக நல்லா மழை. வேலியில் பார்த்தா நிறைய பிரண்டை வந்து தளைஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, ஒரு பிரண்டை சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறதுக்காக போனோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுருவோம். ஏன்னா பிரண்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிரண்டையோட இதுவே வந்து அது இந்த மாதிரி வேலியில தான் நல்லா தளைஞ்சு இதுவாகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பூலாமாறு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக பிரண்டை நல்லா தளைஞ்சிருக்கு. கீழே அதோட வேர்லாம் இருக்குது. வேலி வந்து ரயில்வே லைனை ஒட்டி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கூடி போகுது. பிரண்டையை வந்து 3 காம்பு தான் நீங்கள் கிள்ளணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துன பிரண்டை. இனிமேல் இதுலேருந்து நிறைய தளைஞ்சு வரும். பிரண்டைக்கு வந்து இந்த பேர் வந்ததுக்கு காரணமே அதோட இன்னொரு பேர் வந்து வஜ்ரவள்ளி. வஜ்ரம்னா வைரம், வைரத்துக்கு சமமானது பிரண்டை. இப்போ பிரண்டை சட்னிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் தோப்பில் தேங்காய் விழுந்து கிடக்கு. இதெல்லாம் எண்ணெய் ஆட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தேங்காய் நல்லா முத்தின தேங்காய் ஒன்று உடச்சி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்காய். இப்போ பிரண்டையை வந்து எப்படி உரிக்கிறதுன்னு காமிக்கிறோம். பிரண்டையோட அந்த 4 காம்பையும் வந்து இது பண்ணிடணும். ஃபுல்லாக நார் எடுத்துறணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நீங்கள் 2ஆக உடச்சி இது பண்ணிங்கன்னா அந்த நார் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த ஃபஸ்ட்டு 3 காம்பு கொழுந்தாக இருக்கும், அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு சைடு உடச்சிட்டு இன்னொரு சைடு இழுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 2ஆக உடச்சி அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தட்டில் பார்க்கும்போது நீங்கள் நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை உரிச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கம்மியான அளவு தான் கிடைக்கும். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ தேவையான திங்ஸ் எல்லாம் பார்க்குறோம். கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு, எவ்வளோ நல்லது நிறைய சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஒரு 4 வரமிளகா, கொஞ்சம் புளி, துருவின தேங்காய். இவ்வளோ தேவையில்ல, கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது எங்களோட அகம் மரச்சி கடலை எண்ணெய் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆன உடனே அதில் வந்து கடலைப்பருப்பையும் உளுந்தையும் போட்டு டீப் ஃப்ரை, எண்ணெய் வேண்டியதில்லை, நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கடலை எண்ணெய், அகமரச்சிக்கு கடலை எண்ணெய் விட்டு அதில் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து இப்போ போட போகிறோம். இது நல்லா வறுத்து விடணும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரண்டை கூட ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அந்த சட்னியை வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். பிரண்டை பொடியாகவும் இது பண்ணி சாப்பிட்லாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு இங்கே பிரண்டை கிடைக்கிறது இல்லை. அதனால் நம்ம வீக்லி ஒன்ஸ் சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றோம். எதுக்கு அப்படின்னா இது எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது. பிரண்டை ஹை கால்சியம். இன்னொன்று வந்து குழந்தைங்க வயிறு பிரச்சனைகள்லாம் ரொம்ப நல்லது. பசி எடுக்கலன்னு குழந்தை சொன்னாங்கன்னா ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்தது பிரண்டையை போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கி விட்டால் போதும். ஏன்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால சீக்கிரம் வதக்கிடும். கூட ஒரு 3-4 வரமிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கின உடனே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது கூடயே வந்து தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வதங்கிரும். தேங்காய் வந்து கொஞ்சம் வதங்குச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காயோட ஸ்மெல்லு. அதுக்காக கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக சிக்கன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்கே நல்லா மழை. நாங்கள் எப்போவுமே சன்லைட்டில் வச்சு தான் இன்க்ரீடியன்ஸை காய வச்சு திரும்ப வறுத்து தான் அரைப்போம். பட் இன்றைக்கி வந்து அது பாசிபிள் இல்லாதனால இந்த சட்னி வந்து இங்கே எங்கள் கம்பெனியிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.